டேக்குள்ள அந்த பொரிஞ்ச மாதிரி வந்துருக்கு. எனக்கு ஓகே. அப்போ அதை எடுக்கல சொன்னால் நிறைய பீஸ் இருக்கு. நீங்கள் எனக்கு நெல்லியடியில் சாப்பிட்றதுக்கு பிடிச்ச கடைகள் 2 இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு ஷரண் வ்ளாக்ஸ். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நெல்லியடியில் விண்மீன் என்ற ஒரு கடையில் நிற்கிறேன். இப்போ எனக்கு நெல்லியடியில் சாப்பிட்றதுக்கு பிடிச்ச கடைகள் 2 இருக்குது. ஒன்று சுபாஷில் அந்த ஷோர்டீஸ், 2வது சாப்பாடு இந்த விண்மீன். இப்போ இந்த கடை எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நெல்லியடி சுபாஷ் இருக்குது தானே, சுபாஷில் இருந்து ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தீங்கன்னா இந்த விண்மீன் கடை இருக்குது. இவங்களோட சாப்பாடு நல்லா இருக்கும். அது மட்டன் ஃப்ரைட் ரைஸ், மட்டன் சாப்பாடுகள் கொஞ்சம் நல்லா இருக்கிறது. அப்போ அதெல்லாம் இன்றைக்கி இங்கே நான் வந்திருக்கிறேன். வாங்க நாங்கள் போய் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதோட விலைகளும் கொஞ்சம் குறைவு. இப்போ மட்டன் பிரியாணி எல்லாம் 1480 ரூபா. இப்போ நாங்கள் கொழும்பு பக்கம் எல்லாம் பார்த்தோம்னா 1900 அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இப்போ இங்கே சாப்பிட்டாக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கடையின் டேஸ்ட் என்ன மாதிரின்னு சொல்லி. நீங்கள் இங்கே சாப்பிட்ருந்தீங்க, இந்த கடை உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க நாங்கள் இப்போ உள்ளுக்கு போவோம். பார்த்தீங்கன்னா இதுதான் மெனு கார்டு. இந்த விலையில் நீங்கள் பார்க்கலாம். இதில் சிக்கன் பிரியாணி பார்த்தீங்கன்னா 1400, மட்டன் பிரியாணி 1480 இருக்குது. அதே மாதிரி மட்டன் ஃப்ரைட் ரைஸ் பார்த்தீங்கன்னா 1580 இருக்குது. வாங்க நாங்கள் இப்போ ஃப்ரைட் ரைஸ் வந்து எடுப்போம். அதோட சோறு கறியும் இங்கே நல்லா இருக்கும். சின்ன கடை தான், ஆனால் சாப்பாடு நல்லா இருக்கும். இப்போ உங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது ஒரு இடம் நல்லா பிடிச்சிருக்கு, இப்போ அது யாழ்ப்பாணத்துலேயே இருக்கட்டும், நெல்லியடியை எங்கே இருந்தாலும் உங்களுக்கு விருப்பமான கடைன்னு பேர் சொன்னீங்கன்னா அங்கே போய் நானும் ட்ரை பண்ணி பார்ப்பேன். எப்படி சாப்பாடு இருக்குன்னு சொல்கிறதுக்கு எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. இப்போ நிறைய பேருக்கு நல்ல சாப்பாடு கடைகள் தெரிஞ்சிருக்கலாம், எனக்கு தெரியாது. அப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா அங்கே போய் சாப்பிட்டா அது நல்லா இருக்கா இல்லையான்னு நான் சொல்லுவேன். இப்போ எங்களோட சாப்பாடு வந்துட்டு வாங்கி சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது. நீங்கள் பாருங்கள், இப்போ செக் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குங்க. அதெல்லாம் சூடாக இருக்குது. மட்டன் நிறையா நான் சோறு டேக்கில் கொஞ்சம் கரகராக அந்த கடிபடுது, அது பொரிஞ்சு இங்கே இருக்கிற அந்த மட்டன் சாப்பாடு இருக்குல்ல, இது கொஞ்சம் நல்ல சாப்பாடு, அதாவது நல்ல சாப்பாடு கடை. என்ன கேமராமேன் பதிக்குதா? இன்னைக்கு கொஞ்சம் சோறு ஏற்கனவே போட்டு இருந்த அந்த இதோட போட்டாங்களோ தெரியா, சோறு மட்டும் கொஞ்சம் இதாக இருக்குது. மட்டும் நல்லா இருக்குது. கணக்காரத்தில் மட்டன் சோதப்பி விட்டுருவாங்க. ரைஸ் நல்லா இருக்குது, இது மட்டும் நல்லா இருக்குது. சோறு தான் கொஞ்சம் கிடைக்குள்ள அந்த பொரிஞ்ச மாதிரி வந்துருக்கு. நார்மலாக சில்லி பேஸ்ட் கொடுக்குறதானே. இப்போ இவங்க வந்து இந்த ஒரு சோஸ் ஒன்று வந்துருக்கு, அதுங்க மற்றது தக்காளி அதை போட்டு அந்த சோஸ் ஒன்று இருக்குது. இப்போ அதை போட்டு சாப்பிட்டு பார்ப்போம். கொஞ்சம் ஆகலும் முறைப்பாக இருக்குது. உங்களுக்கு இனிப்பாக வேணுமெண்டா இதை செய்து சாப்பிடலாம், மற்றபடி இது தேவையில்லை. இடையக்குள்ள கோல் வந்துடுச்சு, ஃப்ளைட் மோடில் ஓடுது. இந்த பக்கம் எடுத்தது தான் பொரிஞ்ச மாதிரி வருதா, இல்லாட்டி மற்ற பக்கம் எடுத்தா ஓகே வருதா தெரியல.
சாப்பிடும். அடியில் சூடாக இருக்கு. கோகுலா படி 2 தான். ஃபுல்லாக வேடக்காங்க பொறிஞ்ச இது கடி வர்ற அந்த சத்தம் கேட்க தெரியலை. இதேக்குள்ள அந்த பொறிஞ்ச மாதிரி கடிவட்டு வந்துருக்கு. இந்த இப்படி தானே சில பொறிஞ்சு வந்திருக்குமே இல்லை, அது இடையே இருக்குது. அதுதான் வந்து கடிவட்டு ஒன்றுருக்கு. நட்டுமடி டேஸ்ட் நல்லா இருக்குது. எனக்கு அந்த ஒரே ஒரு இதுதான், அந்த இடையக்குள்ளே நல்லா பொரிஞ்சு கர இருக்குது. மட்டும் நல்லா சொஃப்டாக இருக்குது. அதில் சொல்லலாம். ஓகே கேமராமேன், நீங்களும் சாப்பிட்டு உங்களோட ரிவ்யூ என்னென்னு சொல்லுங்க. நான் இங்கே முதல் சாப்பிட்ருக்குறேன். இதை ரெக்கமெண்ட் பண்ணது தான் நீ. சோறு வரை நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன். மட்டன் பீஸ் நிறைய இருக்குது, தாராளமாக இருக்குது, எடுக்க வந்துகொண்டே இருக்குது. அந்த ஒரு வகையில் பாராட்டணும். 1580 ரூபாய்க்கு மட்டன் பீஸுகள் நல்ல நிறைய போட்டு வருது ரைஸ். ஓகே, இந்த மைக்கை தரேன், சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. இல்லை நான் வெட்டிட்டு சாப்பிட்டு இவர் இன்னைக்கு என்னோட வந்து சுபாஷில் கேக் வாங்குறது மெயினா வாங்கிட்டோம்ல. ஓகே, சாப்பாடு எப்படி இருக்கு அதை சொல்லு. எனக்கு ஓகே ஓகே. என்னம்மா இப்போ மற்ற கடையில் சாப்பிட்றாங்க மட்டன், அதோட அப்படியே எப்படி இருக்கு? மட்டன் பிரியாணி நான் இங்கே மட்டும் தான் சாப்பிட்றேன். மட்டன் ஃப்ரைட் ரைஸ், ஃப்ரைட் ரைஸ் நெச்ச எல்லா இடத்துலையும் மட்டன் பிரியாணி தான் எடுக்கும். மற்ற இடங்களில் என்ன எப்படி இருக்குமாண்ணா, இந்த டெவல் இருக்கு நல்லா பொரிப்பாங்க. இப்போ நாங்கள் விளம்புரியதில் சாப்பிட்றோன்னா நல்லா பொரிச்சு தருவாங்க, கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. அந்த முதல்வருக்கு பர்த்டே எடுத்த ஞாபகம் இருக்கு, அந்த கொழும்புல ஞாபகம் இருக்குது. ரொலெக்ஸ் அதில் வாங்கணும், கொழும்புல வாங்குறது கொஞ்சம் ரவராக இருக்கும். இது ஓகே, இது சாஃப்டாக இருக்கும். மட்டன் நிறைய இங்கே வேறுங்க பிஞ்சு வருது தானே. ஒரு சில கடையில் எடுத்தோம்னா மாறி இருக்குங்க. ரப்பர் மாதிரி இருக்கு. சில பேர் நல்லா பொரிச்சிடுவாங்க. இதுக்குள்ளே காட்டு. இப்போ நான் அப்போ அதை எடுக்கல சொன்னால் நிறைய பீஸ் இருக்குது. நீங்கள் மட்டன் குவிஞ்சு போயிருக்கு. இப்போ தங்கச்சிக்கு மட்டும் கொடுத்தது, அதுக்கு பிறகு முள்ளுக்கு இருக்கீங்க. ₹1580 இது சாப்பாடு. என்ன நான் சொன்ன இடையக்குள்ள கரகரன்னு இருக்கு. அந்த சின்ன இதில் பொறிஞ்சு வந்தது தான் கொஞ்சம் இதாக இருக்குது. மற்றபடியே இல்லாமல் ஓகே, நல்லா தான் இருக்கு. எனக்கு அப்படி ஒன்று வரல. உணவச்சில் நடுவால் இருந்துருந்தேன் நான், நல்லதாக வந்துட்டு. எனக்கு இங்கே இந்த கரையில் எல்லாமே இருக்குது. இந்த கருப்பாக அந்த இப்போ ரைஸ் போட்டுட்டு முடியக்குள்ளே அந்த முதல் போட்ட ரைஸ் என்ன கொஞ்சம் இருக்குன்னு தானே, அப்போ அது நல்லா பொரிஞ்சிடும். அப்போ அது புது ரைஸ் போடக்குள்ள சில அது உள்ளே வந்துடும். கழுதா என்ன பண்ணம் தானே அப்போ எழுது சிலதுக்கு மட்டும்தான் வருமா. ஓகே, இந்த கடை உங்களுக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க, உங்களுக்கும் இந்த கடை பிடிக்குமெண்டா மறக்காக்கில் கவர்னு சொல்லுங்கள். அதே மாதிரி நம்மளுக்கு கேட்ட மாதிரி வேறு ஏதாவது கடை இருந்தாலும் கவர்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.